ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜேர்னி வித் சுவி. இந்த வீடியோ வந்து நாங்கள் பங்குனி உத்திரத்து அன்னைக்கு எடுத்த வீடியோ. பங்குனி உத்திரத்துக்கு பார்வதி தேவிக்கும் சிவபெருமானுக்கும் எங்கள் ஊரில் இருக்க கோவில் அங்காளம்மன் கோவிலில் திருமணம் நடந்தது. பார்வதி தேவி மீனவ குலத்தில் பிறந்த கதை யாருக்கெல்லாம் தெரியும்? சிவபெருமான் வந்து ஒரு நாள் கைலாயத்தில் இருக்கும்போது பார்வதி தேவி கிட்ட வேதங்களை பற்றி விளக்கி சொல்லிட்டு இருந்தாராம். ஆனால் அதை முழு கவனத்தோட பார்வதி தேவி கேட்கலையாம். இதனால் கோபம் அடைஞ்ச சிவபெருமான், நீ பூமிக்கு போய் பிறக்கணும், அதுவும் சாதாரண பெண்ணாக மீனவ குலத்தில் பிறக்கணும் அப்படின்னு சொல்லி சாபமிட்டாராம். அதனால் ஒரு மீனவ தலைவனுக்கே பார்வதி தேவியார் பிறந்திருக்காங்க. பார்வதி தேவியும் அழகான பெண்ணாக வளர்ந்தாங்க. ரொம்ப நாளைக்கு சிவபெருமானால் பார்வதி தேவியாரை பிரிஞ்சிருக்க முடியல. கைலாயத்துக்கு திரும்பவும் எப்படியாவது வர வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் போட்டார். அதுதான் அவரோட திருவிளையாடல் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு நம்ம சிவபெருமான் என்ன பண்ணார் அப்படின்னா, நந்தியம் பெருமானை பூலோகத்துக்கு சுறா மீனாக மாற்றி அனுப்பி வச்சுருந்தார். நீ பூலோகத்துக்கு போய் மீனவ கிராமத்தை சுறா மீனாக மாறி அச்சுறுத்தணும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுருந்தார். அதே மாதிரி அவரும் பண்ணிகிட்டு இருந்தார். இதை எப்படியாவது சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி தேவியோட அப்பாவான மீனவ தலைவன் வந்து ஒரு முடிவு பண்ணார். அது என்ன அப்படின்னா, இந்த சுறா மீனை கொல்றவங்களுக்கு தான் என்னோட மகளை திருமணம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதே மாதிரி யாராலையுமே வந்து அதை கொல்லவே முடியலை. அதுக்கப்புறம் நம்ம சிவபெருமான் கைலாயத்திலிருந்து ஒரு மீனவ கோலத்தில் ஒரு இளம் வயது மீனவனாக வந்து அந்த சுறா மீனை கொன்று நம்ம பார்வதி தேவியாரை திருமணம் முடித்து திரும்பவும் கைலாயத்துக்கே கூட்டிகிட்டு போயிட்டாரு. இதுதான் வந்து ஸ்டோரி. இந்த ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா பெரிய புராணத்திலேயே இருக்குது. இப்படி தாங்க திருமணம் நடந்தது. அது மட்டும் இல்லைங்க, இந்த அண்ட அகிலத்தையே ஆள்ற சிவபெருமானோட பார்வதி தேவியோட திருமணத்தை பார்க்குறதுக்கு நம்ம கோடி புண்ணியம் பண்ணியிருக்கணும். இந்த திருமணத்தை பார்க்குறவங்க திருமணம் ஆகாதவங்களாக இருந்தால் திருமணம் சீக்கிரமாகவே நடந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. திருமணம் ஆனவர்களாக இருந்தால் தீர்க்க சுமங்கலியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே இருந்த அச்சதையும் தாலி கயிறும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சுமங்கலி பெண்களுக்கும் கொடுத்துருந்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஜேர்னி வித் சுவியை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்பவே முக்கியம். பாய்.